ஓணம் வந்துட்டு போன எஃபெக்ட் திடீர்னு தோரன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் சீனி அவரைக்காய் இருந்துச்சு, அது பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த காயை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். காய் நல்லா வதங்கி வதங்கி வரணும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பிரட்டி எடுக்கணும். அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு திருப்பி நல்லா வதக்குங்க. இந்த வதக்கிறதுல அந்த பச்சை வாசனை, அந்த சீனி அவரைக்காயில் ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது நல்லா வதக்கி கொடுக்கும்போது போயிடும். ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இப்போ அந்த காய் வேகிறதுக்காக போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சீனி அவரைக்காய் கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும், 20 நிமிஷமாவது எடுத்துக்கும். அந்த நேரத்தில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பொரிகடலை போட்டு அதையும் ஒரு சுற்றிக்கோங்க. நல்லா அரைக்க வேணாம், திப்பியாக அரைச்சா போதும். இப்போ காய் வெந்திருக்கான்னு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா காய் வெந்திருக்கும். 20 நிமிஷமாவது ஆகும். நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் நம்ம உணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை போட்டு ஒரு பெரட்டு எடுத்திங்கன்னா அருமையான தோரன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.